illustration 4 illustration 3 வரைக்கும் நம்ம previous videosல நம்ம பார்த்துட்டோம். அதை பத்தி நீங்க பார்க்கணும்னா நம்மளுடைய playlistல போய் செக் பண்ணி பாருங்க. Compute the inventory turnover ratio from the following opening stock, closing stock, அப்புறம் வந்து material consumed கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும்? Inventory turnover ratio அதனுடைய ஃபார்முலா என்ன? Material consumption divided by average stock. Material consumption consumed அப்படின்றது என்ன? 78,000 ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்டாக் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்டாக் வந்து 30,000 நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. ஓகே, இப்போ என்ன போடணும்? 78,000 டிவைடட் பை 30,000 போடுவோமா? 78,000 டிவைடட் பை 30,000 போட்டா 6 times. ஓகே, இப்போ நம்ம illustration 5 பார்க்கலாம். illustration 5ல என்ன சொல்லியிருக்காங்க? Prepare a statement showing the pricing of issue on the basis of simple average, weighted average. இந்த டீடைல்ஸ் வச்சு நம்ம simple average and weighted average ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம simple average வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, சிம்பிள் ஆவரேஜ் பொறுத்த மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மெத்தட்ஸ் போகலாம். இந்த எம்ஆர் நம்பர் 12 அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதை பற்றி நீங்கள் பெருசாக எதுவும் பயப்பட வேண்டாம். நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம்? ஷார்ட்டாக ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டோம். இப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் என்ன? 110,000. இது அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டோம். பேலன்ஸில் 110,000. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 210.0 2040. இங்கே வந்து 100 + 200 அப்புறம் 1000 + 2 2040 3040 ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, இது நம்மளுக்கு அவசியம் இல்லை. போடணும் அப்படின்னா 3040 டிவைடட் பை 300 போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இஷ்யூ ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 10 + 10.20 டிவைடட் பை 2 இந்த இதில் இப்போ 2 வேல்யூ இருக்கிறதுனால நம்ம டிவைடட் பை 2 போடுறோம். இதே இதில் அங்கே 3 வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா டிவைடட் பை 3 வந்து போடுவோம். ஓகே, இப்போ வந்து 10 + 10.20 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 10.1 வந்து கிடைக்கி. ஸோ இங்கே பாருங்கள் 10.1 நம்ம போட்டு நம்ம அப்ளை பண்ணி போட்டிருக்கோம், மல்டிபிள் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து இந்த வேல்யூவோட மைனஸ் பண்ணி இதை போடுறோம். 25 இந்த வேல்யூ இருக்கலாம். 2525 இந்த வேல்யூவோட 3040 வந்து மைனஸ் பண்ணோம்னா 550 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே இதை வந்து கண்டினியூ பண்ணுற வேண்டியது. நம்ம சொன்ன அந்த கால்குலேஷன் தான் அங்கே போட்டிருக்கிறாங்க. கால்குலேஷனில் போட்டது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் வந்து ஃபைன் பண்ணணும். வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடும் இதே மாதிரி தான், கொஞ்சம் லிட்டில் பிட்டர் வந்து மாறும். வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா 110 அதே தாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக. அடுத்து 200 வருமா? 210.20 இங்கே வந்து 100 + 200 மேலே 100 இருக்குது, இங்கே 200 இருக்குது, 300 போட்டுட்டோம். மேலே 1000 இருக்குது, 2040 இருக்குது, ஆட் பண்ணி இங்கே போட்டுட்டோம். இந்த வேல்யூ நம்ம எப்படி போடுவோம்? 3040 டிவைடட் பை 300 போட்டால் 10.13 இதை தான் நம்ம சேல்ஸ் வேல்யூவாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணால் அங்கே ஆட் பண்ணி போடுறோம். இது சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே மைனஸ் பண்ணுறோங்க. பாருங்கள், இங்கே 250 இருக்கா, இங்கே வந்து 300 இருக்கா அப்படின்னா 50 வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக், பேலன்சிங் ஸ்டாக். அதே வேல்யூ தான் 10.13. இந்த 3040 மைனஸ் 2530. ஓகே, நம்ம இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். வேறு எதுவும் இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஓகே, அடுத்து illustration 6 அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா the stock of the material held on 1/4/2020 was 400 unit at ₹50 per யூனிட்டுக்கு வந்து ஆகுது. The following receipt and issue were recorded. You are required to prepare the store ledger account showing how the value of issue would be calculated under base stock method both row.
FIFO LIFO ரெண்டுலையுமே பேஸ் ஸ்டாக் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, பேஸாக வந்து நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா 100 யூனிட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் நம்ம என்ன கவனிக்கணும், 400 யூனிட் ஓப்பனிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம 100 யூனிட்டை வந்து பேஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறது, 400 × 50 20,000 இருக்குது. 100 வந்து பேஸ் ஸ்டாக் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 300 வந்துடும். ஸோ இந்த 300 தான் ஓப்பனிங், இந்த 100 வந்து பேஸ் ஸ்டாக். ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு FIFO மெத்தட் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், இந்த மெத்தட் படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 100 அப்படின்றது வந்து பேஸ் ஸ்டாக் மெத்தட். 100 அப்படின்றது வந்து பேஸ் ஸ்டாக் மெத்தட். ஓகே, 300 அப்படின்றது நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கு. அப்புறம் 100 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த 100 அங்கே போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து இந்த 300, அதாவது பேஸ் ஸ்டாக் 100, இந்த 300 இங்கே வந்துடுது. அப்புறம் இந்த 100 இங்கே வருது. அடுத்து திரும்ப பேஸ் ஸ்டாக் மெத்தட். இப்போ இங்கே வந்து இஷ்யூ பண்ணுறோம், 300 வந்து இஷ்யூ பண்ணுறோமா அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும், பேஸ் ஸ்டாக் எடுக்கக்கூடாது, இந்த 300 எடுத்து இங்கே போட்டுருவோம். அடுத்து 100 எடுக்கிறோம், மொத்தம் 400 யூனிட் நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 400 போயிடுச்சு. இப்போ பேஸ் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது, 100 50 5000 மட்டும்தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம், 600 வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா, அப்படின்னா 100 பேஸ் ஸ்டாக் இருக்குது, அப்புறம் 600 யூனிட் வந்து இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. அப்புறம் 400 யூனிட் இங்கே வந்து இஷ்யூ பண்ணுறோம். ஸோ எப்படி இஷ்யூ பண்ணுவோம், இந்த 600ல் 400 எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே 200 இருக்குமா, பேஸ் ஸ்டாக் போட்டுட்டு 200 போடுறோம். ஸோ இதை அப்படியே போடுறோம். இங்கே என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டாக்குக்கு அடுத்து இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் யூனிட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இஷ்யூ பண்ணுறோம். அடுத்து LIFO மெத்தடில் பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் ஸ்டாக் மெத்தட் அதே தான், 100 50 5000 போட்டாச்சு. அப்புறம் 300 ஓப்பனிங் ஸ்டாக்கு. இப்போ அவங்க 100 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும், பேஸ் ஸ்டாக்கு 300 யூனிட் ஓப்பனிங் யூனிட்டு. அப்புறம் இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண 24க்கு பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ 155 5500 இது அங்கே போட்டிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 400 யூனிட் வந்து இஷ்யூ பண்ணுறோம். இங்கே வந்து LIFO மெத்தட். LIFO அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு, கடைசி உள்ளதை எடுக்கணும். ஓகேவா, அப்படின்னா அங்கே கடைசி என்ன இருக்குது, பேஸ் ஸ்டாக் இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணது இருக்குது. ஃபஸ்ட்டு 100 எடுக்கணும், அடுத்து 300 எடுக்கணும். இதில் 400 முடிஞ்சிருச்சா. ஓகே, 100 300 போட்டோம். அடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் 600 யூனிட்டு பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ பேஸ் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குங்க போட்டிருக்கோம். அந்த 100 தூக்கி போட்டாச்சு, 600 யூனிட்டையும் போட்டாச்சு. ஓகேவா, இது வர முடிச்சிருக்கோம். அடுத்து 400 பார்த்தோம் அப்படின்னா நம்ம இஷ்யூ பண்ணுறோம். நம்ம கடைசியில் இருந்து தானே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம், 600 போடுறோம். ஓகேவா, அடுத்து 500 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். 100 200 500 இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இந்த கடைசி இருக்கக்கூடிய 500 அங்கே இஷ்யூ பண்ணிட்டோம். அடுத்து இந்த 500 இஷ்யூ பண்ணிட்டு இந்த 200ல் இருந்து 100 வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, இப்போ என்ன இருக்கும், உங்ககிட்ட ஒரு 100 பேஸ் ஸ்டாக் 100ம் இதில் உள்ள 100ம் இருக்கும். 100 200 பேஸ் ஸ்டாக்கு, இங்கே ஒரு 100 இருக்குது. அப்புறம் 800 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். 100 800 அதுக்கப்புறமாட்டி 500 இஷ்யூ பண்ணுறோம். இந்த 800ல் இருக்கக்கூடிய 500 எடுத்துட்டோம்னா 300 இருக்கும். 100 300 அப்புறம் 200 இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 300ல் 200 போச்சுன்னா 100 300 வரும். 100 ஓகே, இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா LIFO மெத்தட் வந்து ஃபினிஷ் ஆயிரும். இதுதான் LIFO மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.